செய்யும் தொழிலே தெய்வம். வணக்கம் நேயர்களே. தலையணை நேற்று ஸ்பாஞ்சி பஞ்சி எல்லாம் வச்சு தைச்சோம். 3 பக்கம் லேஸ் வச்சுருக்கு. அந்த ஒரு வாய்ப்பகுதியை மூடணும். மூடிட்டு இப்போது லேஸ் வைக்கிறேன். சிரமம், ஆனால் எதுவும் சாதிக்க முடியும். நம்மால் எதுவும் சாதிக்கலாம். கவனமாக தைக்கணும். ஏன்னா ஊசி அந்த இதை நல்லா தள்ளி விட்டு கவனமாக எப்படி தைக்கிறேங்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பிரயாசப்படுறேன். உங்களுக்கும் ஒரு ஆர்வம் வரணும். நம்மளும் தைக்கலாமே. ஷர்ட் வாங்குற நேரமெல்லாம் அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும், அதை பட்டம் பண்ணிங்கன்னா அது உள்ள நல்லா தள்ளி தள்ளி விட்டு ஃப்ரீ ஆக்கிக்கிட்டு அந்த லேஸை வச்சு கவனமாக தைக்கணும். நம்ம தைக்கணும். எனக்கு மட்டும் வேகம் இருந்தால் ஒன்றும் இல்லை, நீங்களும் அதே வேகத்தோடு செயல்படணும். இந்த டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, ஆசையாக இருக்குது, நான் அதில் படித்தேன் அப்படி சொல்லி பெருமையாக ஒவ்வொரு காரியமும் செய்ய உங்களை ஊக்குவிக்கிறதுக்கே நான் இருக்கேன். ஒரு தையல் போட்டுட்டோம். நீ இடிச்சிடாம ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு எதுவுமே 2 தையல் போட்டால் தானே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வேலை கடைசி வரைக்கும் பேசப்படணும்ல. அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக தைக்கும். ஓவர் 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 தலையணை குட்டி தலையணை ஓவர். இப்போது அடுத்து மெத்தைக்கு ஒரு கவர். மெத்தை மெத்தைக்கு ஒரு கவர் தைக்கணும். அது ஒரு ஒட்டு இருக்குது. ஒரு ஒட்டு போடுறோம். நேற்றே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கு? அடுத்தடுத்து கொடுக்கணும், ஒவ்வொன்றா வெட்டிட்டு இருக்கக்கூடாது சொல்லியிருக்கு. இப்போது இந்த இதை கொடுத்த பிறகு
தலையணை ரெடி. தலையணை ரெடி பார்ப்போங்க. இது ட்ரெஸ்ஸு. இதே போல் கவர் மெத்தைக்குரிய கவர் தைக்கிறோம். கவர் தைச்சா அப்புறம் உங்களுக்கு காமிக்கும்.